ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இதில் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்பேன். நம்மளுடைய டெஸ்ட் ஒன்லி சிலபஸ் பேஸ்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸை தாண்டி வேறு எங்கேயுமே வெளியில் போகாது. எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா பிஓவில் லாஸ்ட் டைமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதில் வரும். அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியில், ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டான சிலபஸாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறதையும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுவோம். கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம படிக்காமல் டெஸ்ட்டு போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி வர்றதுனால நம்ம ஸ்கூல் புக்லேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு குரூப் 4 அந்த மாதிரினா நம்ம ஓரளவுக்கு படிக்காமல் கூட நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு எழுதலாம். பட் இது எல்லாமே குரூப் 1 லெவல். ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் டெஸ்ட்டை எழுத முடியும். கொஸ்டின்ஸ் டெப்த்தாக இருக்கும், கிரிட்டிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இதில் கொஸ்டின் நம்ம கேட்கும்போது தான் நம்ம அந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுருக்குறோமா அப்படின்னு நமக்கே தெரிய வரும். நம்மளுடைய செல்ஃப் அனாலிசிஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம இங்கே ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவோம். பட் நமக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் அதே கண்டென்ட் நம்ம நல்லா தெரியும். அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட நமக்கு அதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் அனாலிசிஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபீஸ் கம்மியான ஃபீஸ் தான். அதேமாதிரி மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 9384959032. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது அந்த டெஸ்ட்டுக்குண்டான ஷெட்யூல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த ஷெட்யூல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் 10ஆம் தேதி நாளையிலேருந்து டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய டெஸ்ட் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3/2 அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியோட டெஸ்ட் முடியுது. ஓகேங்களா? நம்ம எப்போதுமே நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸ்ட் டே வரைக்கும் டெஸ்ட் கொண்டு போவாங்க. நமக்கு இப்போ மார்ச் பிஓ மார்ச்சில் எக்ஸாம் வரதா நமக்கு ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்கிறாங்க. பட் நமக்கு அது முன்னாடியே கூட வரலாம், பிப்ரவரியில் கூட வரலாம். ஏன்னா மேபி எலெக்ஷன் வரதுனால. ஓகேங்களா? ஸோ நம்ம பிப்ரவரியில் வந்தாலும் கூட இல்லை மார்ச்சில் வந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் டெஸ்ட்டை மட்டுமே நீங்கள் படிச்சுட்ருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா டெஸ்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் ஓவராலாக சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஏதாவது படிக்காமல் நீங்கள் விட்டு ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்கள் ரிவிஷனுக்காக அந்த ப்ராசஸ் நீங்கள் இந்த 1 மந்த்தை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போதுமே லாஸ்ட் டே வரைக்கும் டெஸ்ட் கொண்டு போகாதீங்க. அது நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். நம்ம இன்னும் அந்த டெஸ்ட்டு முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 30 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் பிப்ரவரி 3ஆம் தேதியோட நம்மளோட டெஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். மார்க் டெஸ்ட்லேருந்து ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? நமக்கு ஒரு 25 டெஸ்ட் மட்டும்தான் நமக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி 26வது 26, 27, 28 இது நமக்கு ஃபுல்லாகவே ரிவிஷன் ப்ராசஸ் மட்டும்தான். அதாவது ஜனவரி 18ஓட நமக்கு ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஜனவரி 18லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரிவிஷன் ப்ராசஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி
என்னுடைய டெஸ்ட் வந்து ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணா ஒரு டைம் வந்து நீங்கள் சிலபஸை வந்து முடிச்சிடுறீங்க. திரும்பி அதே சப்ஜெக்டை வந்து ரிவிஷன். அப்போ நீங்கள் இதை வந்து 2வது டைம் படிக்கிறீங்க. ஓகேங்களா? திரும்பி வந்து இங்கே அதே சப்ஜெக்டை நீங்கள் திரும்பி வந்து ஒரு ரிவிஷன். அப்போ 3rd டைம் வந்து அதே சப்ஜெக்டை நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுப்பீங்க. திரும்பி இன்னொரு டைம் வந்து இங்கே மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4th டைமாக நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணிவிடுவீங்க. திரும்பி இந்த 1 மந்த் கேப் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து 5th டைமாக நீங்கள் அந்த சிலபஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு டைம் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி நம்மளோட ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கு உண்டான சிலபஸ் வந்து பிஓ சிலபஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 3-4 டைம்ஸ் படித்தா மட்டும்தான் அந்த ஒரு கொஸ்டின் வந்தால் கூட நம்மளால் அதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சைக்காலஜிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ தான் சைக்காலஜி வந்து படிச்சுட்டு போயிருந்தாலும் கூட அந்த பேசிக் நாலேஜை வச்சு அங்கே வந்து கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இதுதான் நம்மளுடைய டெட்டு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஸ்டின்ஸு. ஸோ அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனாக தான் நம்மளுடைய இந்த டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஓகேங்களா? எப்போதுமே நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணிடணும்னா அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட்